ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக நம்ம ஏன் முதியவர்கள் அல்லது வயதானவர்கள் உடலுறவு சம்பந்தமாக ஒரு வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதோட ஒரு விளக்கப்பதிவு தான் இந்த வீடியோ. சரிங்களா? இது ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவோ அல்லது ப்ராடக்டோட ரிவ்யூகளோ பலன்களோ சொல்லக்கூடிய வீடியோ கிடையாது. உடலுறவு ஏன் வயதான காலகட்டங்களில் மிக மிக அவசியம் அப்படிங்கிறதான் இந்த காணொளி பதிவோட ஒரு முக்கிய நோக்கம். சரிங்களா? இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றது, இதனால் என்னென்ன தீமைகள் கிடைக்கிறது பண்ணாதனால அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக வயதானவர்கள் அப்படின்னா நம்ம எந்த கேட்டகரியில் அவங்களை கொண்டு வரலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 45 வயதிற்கு மேற்பட்டவர்களை இந்த நிலைமைக்கு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு அப்புறம் இந்த பெருக்கம் சொல்லுவோம் இல்லையா, உடல் பெருக்கம், வளர்சிதை மாற்றங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடக்கூடும். சரிங்களா? உங்களுக்கு புரிகிற தமிழில் சொல்கிறேன். கெட்டபாலிசம், மெட்டபாலிசம், அனபாலிசம் சொல்லுவாங்க. அது நம்ம உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லும்போது, இந்த மெட்டபாலிசம் இது எல்லாமே வளர்சிதை மாற்றங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்மளுடைய வயது முதிர்வின் காரணமாகவோ அல்லது ஹார்மோனுடைய இயக்கங்கள் குறையினாலேயோ உடல் தசைகளுடைய வளர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்போது முதுமை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். சரிங்களா? 45 வயசுலேருந்து நம்ம கேட்டகரியில் எடுத்துக்கலாம். நம்ம சாஸ்திர பிரகாரம் 50 வயது உள்ளவங்களை அந்த இதில் கொண்டு வராங்க. ஒவ்வொரு ஆச்சாரியார்களும் டிஃப்ரெண்ட்டான வியூஸ் சொல்லியிருக்காங்க. சித்த மருத்துவத்திலையும் சரி, ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சரி, இந்த ஏஜ் கிளாஸிஃபிகேஷன், கேட்டகரி கிளாஸிஃபிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசப்பட்டுருக்கு. அப்படி அந்த மாதிரி கொண்டு வரும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பாயிண்ட் அவங்களுக்கு வேறு பாயிண்ட்டுகள், ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும், கண் பாதிப்பு, சிறுநீரக மண்டலம் பாதிப்பு, அதே நேரத்தில் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மலக்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்தாலும் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலுறவு எந்த வகையில் அவங்களுக்கு முக்கியத்துவம் பெறுது, இது செய்யாதனால அப்படி அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறது தான் பாதிக்க போகிறோம், நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நான் சொன்ன அந்த வயசிலான கேட்டகரியில் வரும்பொழுது 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஏதேனும் காரணத்திற்காக உடலுறவுகளை தள்ளி போடுதல் அல்லது ஆண்குறி எழுச்சியின்மை, அதாவது உடலுறவில் போதிய ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, லோ லிபிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய காரணிகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸு, இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலுறவு பண்ணும் பொழுது அவங்களுக்கு போதிய எழுச்சித்தன்மை இல்லாமல் ஆண்குறி சுருங்கப்பட்டு போயிடுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நாளாக காலகட்டத்தில் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலுறவு மீது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு கிடையாமல் போயிடும். அதே நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு மன அழுத்தங்கள், குழந்தைகளோட கல்வி, அந்த கேட்டகரி தான் 45 வயசில் தான் ஒரு அவங்க தனது குழந்தைகளை பள்ளி கல்லூரிக்கு சேர்க்கணும், அல்லது கொஞ்சம் 50 வயசு 55 வயசாக இருந்தாங்கன்னா திருமணம், இந்த மாதிரியான இதில் வரும்பொழுது குழந்தைகளுக்கு திருமணம், கல்வி, இந்த மாதிரியான இதில் பல்வேறு தரப்பட்ட மனச்சூழல்களுக்கும் அலைச்சல்களுக்கும் ஆளாகுவதனால இதை பற்றி சிந்திக்க அவங்களுக்கு நேரம் கிடையாது. நம்ம சாப்பிடாமல் இருக்கிறனால வயிறு பசி அடங்கிடும் நினைக்கிறீங்களா? நெவர், ஒருபோதும் கிடையாது. அது அந்த உடல் இயங்கிட்டு தான் இருக்கும் மொழியை நம்ம சரியாக அதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. சில நேரம் சிலவங்களுக்கு பொருளாதாரத்தினால பாதிப்பு, டிப்ரெஷன், ஒர்க்கு லோடு அதனால் பாதிப்பு, எப்போதும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால்
சில மதுபானங்களையோ இதில் வஸ்துக்களையோ சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வாட்டில் படுத்துருவாங்க, குப்புறப்படுத்துருவாங்க. சரிங்களா? மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த வாழ்க்கை போய் வேலையை பார்த்துட்டு அதில் வந்து வரக்கூடியது. இப்படியே அவங்க வந்து ரொட்டீனாக சொல்கிறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது வந்து டிப்ரெஷன், ஏஜ் வயசு ஒரு காரணம், அதே நேரம் மன அழுத்தங்கள், பொருளாதார இதெல்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து இந்த உடல் உறவில் வந்து கொஞ்சம் கூட ஒரு ஈர்ப்பு வந்து வராது. சரிங்களா? அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் வட்டத்தில் அந்த டெஸ்ட்ரோஸ்டரோன் ஆண் தன்மைக்கான ஹார்மோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையப்பட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா, உடம்பில் வந்து கொலஸ்ட்ராலை வந்து அதிகரிக்க வைக்கும். இது வந்து ஒரு பெரிய தியரிங்க. சரிங்களா? அதில் வந்து ஒரு முக்கியமான இது வந்து ஃபுட்பால் டைப் பெல்லி அப்டாமன் சொல்லுவாங்க. வயிறில் வந்து கொழுப்பு சேர்ந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபுட்பாலை உள்ளே வச்சது மாதிரி, அதாவது அப்டாமன் இப்போ ஓட்டுறோம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கோம், அதனால தான் அப்படிங்கிறது. அதுக்கு காரணம் கிடையாதுங்க. உங்களுக்கு சுரக்கக்கூடிய ஆண் ஹார்மோன் டெஸ்டோஸ்டரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுனால என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுட்பால் பெல்லி அப்படிங்கிற வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ அதே நேரத்தில் வந்து இந்த கொலஸ்ட்ராலில் இருந்து கொஞ்சம் ஈஸ்ட்ரோஜனோடைய அளவும் கூட ஆரம்பிச்சிடும். அது என்ன சார், ஆண்களுக்கு எப்படி சார் ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து கூட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கும் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கொஞ்சம் அளவில் வந்து இருக்கும். அப்போ இந்த லெவலில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, ப்ராஸ்டேட்னு நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி வந்து உடைய வீக்கத்திற்கு வந்து காரணமாயிருது. இந்த ஒரு சுரப்பியோட வீக்கத்துக்கு காரணமாக தான் பின்னாளில் வந்து 75-80 வயசில் உள்ளவங்க ரொம்ப வேதனையை வந்து அனுபவிக்கிறாங்க. சொல்லணுன்னா துயர், யூரின் முட்டிக்கிட்டு வரும், போய் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ரிப்பிங் யூரின் வரும், சொட்டாக வரும். எவ்வளோ நேரம் அது நம்முடைய 15 நிமிஷம் 20 நிமிஷம் போய் இருந்து கொண்டு வருவார்கள். அவங்க நினைக்கிறாங்க ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா. ஆனால் அதுக்கு முதல்ல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய அறிகுறி 45-50 வயதுகள்லேயே அவங்க வந்து இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய அளவை கட்டுப்படுத்தாமல் விட்டதுடைய அளவு தான் இந்த இது. அதற்கு முதல்ல இதனுடைய அளவு வந்து டெஸ்டோஸ்டரானுடைய அளவு குறையிறது. அப்போ எல்லாமே இந்த ஆண்தன்மைக்கான ஒரு ஹார்மோன் குறையிறதுனால தான் எல்லாமே பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. அதனால தான் நம்ம திரும்ப இந்த வயதானவர்களுடைய உடல் நலத்தில் வந்து நம்ம கருத்தில் கொண்டுட்ருக்கோம். இன்றைக்கி உள்ள மாடர்ன் மெடிசன் வந்து வெவ்வேறு துறைகளில் வந்து வெவ்வேறு உடல் பிரிவுகளை வந்து அவங்க கவனம் செலுத்திட்டு வந்தாலும், இந்த செக்ஸுவல் டிசைரை வந்து செக்ஸுவல் பெர்ஃபார்மன்ஸை வந்து யாருமே அதில் வந்து அவங்க வந்து கணக்கிடுறது கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையே இது தான். சரி, இந்த மாதிரி வேணால் ப்ராஸ்டேட் இதில் வரும் பொழுது அறுவை சிகிச்சை சில மருந்துகள் மூலம் வந்து அதுக்கு ஒரு தீர்வாக ஒரு அமையுது. அது வந்து அதுக்கான டாக்டர்ஸ் வந்து பார்த்துக்குருவாங்க. நம்ம சப்ஜெக்ட் என்ன, இது ஆண்குறி எழுச்சியின்மை தன்மை தான். அடுத்து வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் நம்ம உடலுறவு பண்ணோன்னே ஆண்குறியிலேருந்து விந்து வெளியேறின உடனே பிரெயினுக்கு நிறைய சமிக்கைகள் வந்து அனுப்பப்பட்டு, சிக்னல்ஸ் அனுப்பப்பட்டு உடலுறவு ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஆண்குறி வந்து பழைய நிலைவுக்கு வந்துடும், ரிட்ராக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, டோப்பமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் வந்து சுரப்பதாகவும் அதனுடைய அளவு வந்து இரத்தத்தில் வந்து அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வுகள் வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் வந்து நன்றாக இருந்தால் தான் ஒருவன் மனிதனுடைய நல்ல உறக்கத்துக்கும் காரணமாகுது. நல்லா உறங்கிட்டான்னு பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து அவன் வேலைக்கோ உணவு உண்பதற்கோ செரிமானத்திற்கோ எந்த பிரச்சனையும் வந்து வராது. சரிங்களா? எரிச்சல் போன்ற நிலைமைக்கெல்லாம் ஆளாயிட்டு எதுலேயுமே ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவிற்கு வந்து அவர்கள் வந்து தள்ளப்பட்டு விடுவார்கள். சரிங்களா? அதற்காகத்தான் நம்ம சொல்கிறது. அதே நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது சிலவங்களுக்கு வந்து இந்த ஆண்குறி எழுச்சி வயதான காலத்தில் வந்து குறைவதற்கு வந்து காரணங்கள் பலவது இருந்தாலும் அது எதனுடைய அடிப்படையில் வருது அப்படிங்கிறதை நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதற்கானது நம்ம சரியாக நம்ம கையாண்டுட்டோம்னு கேட்டிங்கன்னா, இந்த வயதான காலத்தில் வரக்கூடிய ஆண்மை குறைவை வந்து நம்ம வந்து சரி செய்யலாம், எளிதாக சரி செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து அது ஆண்குறி எழுச்சியை அதிகரிக்கக்கூடிய
சில மருந்துகளை வந்து நம்ம தவிர்த்து விடுவது நல்லது, உடனடியாக பண்ணக்கூடியது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா குரூப் ஆஃப் டிசீஸ் வந்து ஆன்செட் ஆகிருக்கும், அல்லது நடந்துகிட்டு இருக்கும், அல்லது முத்துன கண்டிஷனில் இருக்கும். அப்போ அந்த மருந்துகள் வந்து நம்ம தேவையில்லாமல் நம்ம வந்து எடுக்கக்கூடாது, சரிங்களா? சிலவங்களுக்கு இருதய பிரச்சனைகள் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து இந்த மருந்துகளை வந்து எழுச்சியை அதிகரிக்கக்கூடிய, உடனடியாக அதிகரிக்கக்கூடிய மருந்துகளை வந்து எடுக்கக்கூடாது. எந்த இதாக இருந்தாலும் சரி, தகுந்த அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய துணைகளை கொண்டு நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் பெற்று நீங்கள் இப்போ கையாண்டு கொள்வது வந்து ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும். அதே நேரத்தில் முதுமை தானே, இனி என்ன எல்லாமே ஆண்டு அனுபவிச்சிட்டோம்னாலும் இன்னும் செய்வதற்கும் ஆள்வதற்கும் நிறையாக இருக்கிறது. அந்த காலகட்டங்களில் வந்து இது வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வீடியோவாக எடுத்துக்கோங்க. 86 வயசு 80 90 வயசு வரைக்கும் நன்றாக தாம்பத்தியம் பண்ணிட்டு நன்றாக இருந்தவர்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து 100 வயதுக்கு மேலேயும் திரும்பி இளமையான மருந்துகள் சாப்பிட்டு கொண்டு சிவன மகரிஷி அவர்லாம் திருப்பி வந்து அந்த சவனப்பிராச லேகியத்தை வந்து ஃபார்முலேஷன் பண்ணி சாப்பிட்டு வந்ததுனால அவருக்கு வந்து திருப்பி வந்து இளமை திரும்பி அவர் வந்து இது பண்ணதாகவும் பல்வேறு பெறப்பட்ட சரித்திர குறிப்பீடுகள் வந்து இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து அடாப்ட் பண்ண முடியலைனாலும் நம்ம குறைந்தபட்சம் தினசரி அது வாரம் 2 முறையாவது நம்ம உடலுறவு செய்தோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் சுரக்காமல் போகிறது, டோப்பமைன் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது, அதே நேரத்தில் வந்து டிப்ரெஷன், சரிங்களா? இதெல்லாம் வந்து குறைபாடுகளை வந்து நம்ம ஆரம்பத்திலே சரி செய்து கொள்ள முடியும். வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு விளக்க வீடியோ தான். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டுங்க ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.